அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பரலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடலாம் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்றத்திலே இருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல் கண் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 52 ஆண்டுகள் முடிந்து 53வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கு உங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம சட்டசபையில பேசுகின்ற உரை ஒன்று மேகதாது அணை பற்றியும் ஆளுநருடைய உரையை பற்றியுமான டிஸ்கஷன். சற்றேறக்குரிய 1.5 மணி நேரமா ஒரே டாபிக் தான் இங்க போயிட்டு இருக்கு. அந்த வாய்ப்பு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை பேரவைத் தலைவருக்கு நான் வைக்கிறேன். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது, நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்காமையே போயிடுது. இது சட்டமன்றம், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே வாய்ப்பு தரணும் பேசுறதுக்கு. அது நீங்க அவைத்தலைவர் அவர்கள் நீங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அன்று ஆளுநர் உரை, அது தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கப்பட்டதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மனப்பூர்வமாக அதை வரவேற்கிறோம். அதே போல ஆளுநர் உரை அன்றைக்கு ஆளும் கட்சியின் உரையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அவருடைய உரை இருந்தது. நமது தமிழ் மொழி தாய்மொழி, நம்மளுடைய அன்னை தமிழ் அன்னை. அந்த தமிழ் மொழியை நாம் சொல்றது செந்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாம் கேட்கும்போது அது நம் காதல தேன் பாய்ந்ததாக தான் நம்ம எல்லாரும் சொல்வோம். ஆனால் அன்றைக்கு ஆளுநர் உரையில் 37 நிமிடங்கள் அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா 37 தவறுகள், தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இங்க நான் பார்க்கிறேன். நம்மளுடைய தலைவர்கள், அறிஞர் அண்ணாவாகட்டும், கலைஞராகட்டும், ஐயா காமராஜர் ஆகட்டும், அனைத்து பெருந்தலைவர்கள், அதே போல வேலு நாச்சியார், இது போன்ற அவர் ஒவ்வொரு பேரை சொல்லும் பொழுதும் முற்றிலுமாக அவருடைய உரையில அத்தனை பிழைகள் அன்றைக்கு இருந்தது. உறுப்பினர் உட்காருங்க. உட்காரணுமா? உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காரு. இல்ல உட்காருங்க ப்ளீஸ். மாண்புமிகு உறுப்பினர் ஆளுநர் உரை மீது சொல்லுகிற போது தமிழ் உச்சரிப்பு பற்றி அவர் குறிப்பிட்டார்கள். வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆளுநர் அரசின் சார்பில் இங்கே தன்னுடைய உரையை அவைக்கு படிக்க வந்தபோது புதிதாக தமிழகத்தில் வந்திருக்கிற வேறு மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய ஆளுநர் முதலில் எல்லா தலைவருடைய பெயரையும் உச்சரிக்க முயன்றதை நாம் முதல்ல பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, எல்லா பெயர்களையும் விடாமல் படிக்க வேண்டும் என்று அவர் காட்டிய ஆர்வத்தை நீங்கள் பாராட்ட வேண்டும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கின்றார் என்பதை நான் அவரை நேரிலே சென்று ஆளுநர் உரைக்கு உரையாற்ற நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்க சென்றபோது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று சிலவற்றை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆங்கிலத்தில். அதில் சுதந்திர போராட்டத்தில் இவ்வளவு பெரிய வீரர்கள்
இவ்வளவு பெரிய தியாகிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார் என்பதை பார்த்து நான் ரொம்ப வியப்படைகிறேன் என்று சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், தமிழில் வந்தவுடனே நான் வணக்கம் என்று சொல்ல கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள நல்லா இருக்கீங்களா என்று கேளுங்கள் அப்படி என்று சொன்னேன். ஆங்கிலத்தில் அதுக்கு நான் மொழிபெயர் சொன்னேன், நல்லா இருக்கீங்களா என்று ஆரம்பித்தார். நான் உடனே பதில் சொன்னேன், நல்லா இருக்கேன், ஐ எம் ஆல் ரைட் என்று சொன்னேன். உடனே அதை ரிப்பீட் பண்ணார். இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற, நம் நிலைமையை புரிந்திருக்கிற, நம் உணர்வுகளை புரிந்திருக்கிற ஒரு மாண்புமிகு ஆளுநர் இங்கே படிக்க முயலுகிற போது உச்சரிப்பு வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கௌரவத்துடனும் கண்ணியத்துடனும் இந்த அவையை நடத்திய அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மேற்கொண்டு அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அட்லீஸ்ட் தேன் பாய வேணா, ஈட்டி பாய்ந்தது அது அன்றைக்கு, யாரும் மறுக்க முடியாது. அதே போல இன்றைக்கு நம்மளுடைய பேரவையில முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள். முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இங்கு நான் சட்டமன்றத்திற்கு வந்த நாட்களில் இருந்து அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்டில் அந்த ஓல்டு மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல ஒரே ஒரு விஷயம், மாண்பு உறுப்பினர் இந்த தேன் பாய்ந்தது அந்த வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது. அதை எடுத்துருங்க. அடுத்ததுங்க, இது மாதிரி கொடுக்கறது ஒன்லி கிளீன்லினஸ் ஒண்ணு. அவை பணியாளர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொரு டேபிளா அவங்க தவழ்ந்து கொடுக்கறது நமக்கே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்னும் வரப்போறது இல்ல. அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா இது டம்ளர்ல கொடுக்கறதும் அது மறுபடியும் கேட்கறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். சோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பரலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும் கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஒரு நிமிஷம். தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டிலை எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர்கள் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர், ஏன்னா காலையில இருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம அவையை செய்வோம். சோ பாட்டில் தான் வீசணும்ன்றது இல்ல, வன்முறைக்கு வேண்டும் என்றால் இங்க எவ்வளவோ இருக்கு, எது வேணாலும் வீசலாம். பட் நம்ம எண்ணம் அது கிடையாது. நிச்சயமாக தண்ணீர் என்றாலே பிரச்சனை தான் போல இருக்கு. அது காவேரி தண்ணீரா இருந்தாலும் டாஸ்மாக் தண்ணீரா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையா தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. உறுதியாக காவேரியிலும் சரி மேகதாதுலும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, யாரும் அதற்காக விட்டு கொடுக்க போவதில்லை என்பது உறுதி. இன்னைக்கு நம்ம முதல்வர் அவரும் புதிதாக முதல்வராக இருக்கிறார். கர்நாடகா முதல்வரும் முதல் முறை முதல்வராக வந்திருக்கிறார். கேரள முதல்வரும் முதல் முறை முதல்வராக வந்திருக்கிறார்கள். சோ 3 முதலமைச்சர்களும் ஒன்று நட்பு ரீதியாக பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அப்படி இல்லை என்றால் அவங்க சொல்றது கேட்கலன்னா பக்காவா நம்ம சட்ட ரீதியாக ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயத்தை அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இது முழுமையாக தீர்வடைய வேண்டும்ன்றதா எல்லாருடைய கருத்து. இன்னைக்கு நம்மளுக்குள்ள வாதங்கள் பிரதிவாதங்கள் டிஸ்கஷன்ஸ் இங்கு வந்தாலும் இது நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை.
இப்ப 2026 இருக்கும், 3026 வரைக்கும் இது கண்டினியூ ஆகக்கூடாது, இன்னொரு 100 ஆண்டு காலத்திற்கு என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். சோ அது நடக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு நேற்று நடந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில். நேற்று நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தேன். Yesterday was a black day for Tamil Nadu. சண்டே பிளாக் சண்டேவாக நேற்று இருந்தது. இதுவரைக்கும் தமிழகம் காணாத ஒரு பேர் விபத்து அது. இன்னைக்கு பேரிடர் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அமோனியா தாக்குதல்ல இத்தனை பேர் பாதித்தது தமிழக வரலாற்றில் முதல் முறை. அனைவரும் வடநாட்டை சேர்ந்த பெண்கள், 20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இளம் பெண்கள். அவங்கள நேரா பார்க்கும்போது மிக மிக மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன ஃபேஸ்ல பாக்குறோம், உதடு, காது, மூக்கு எல்லாம் ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அப்போ டாக்டர்ஸ் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இங்க வெளியே நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் இன்னர், அதாவது லங்ஸ். இதை பற்றி ரொம்ப விரிவான விளக்கத்தை எல்லாம் அமைச்சர் அளிச்சுட்டாங்க. சுருக்கம் அதான் நான் பார்த்தேன், சரியானதுதான். நீங்க மேற்கொண்டு அதை பற்றி பேச ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற கருத்துக்கு வந்திருக்க நீங்க. கண்டிப்பா. அதனால நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்லை. சோ அவங்களுக்கு நான் நேற்றே சொன்னபடி முதலமைச்சர் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கார். உடனே அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். ஆனாலும் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. சோ கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உரிய சிகிச்சை தரப்படுகிறது. அவங்க பிழைப்பது நிச்சயம் கடவுள் கையில இருக்கிறது. சோ எல்லாரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெண்ணா அந்த பெண்களை பார்க்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனாலதான் சபையில் அதை நான் பேசுகிறேன். அதே போல இன்னைக்கு முதல் முறையாக மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய தொகுதியை பற்றி இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை. நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற உறுதுணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதாச்சலம் தொகுதி 2006 புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்று ஒரு சரித்திர சாதனை படைத்த தொகுதி. மீண்டும் அந்த தொகுதியிலேயே என்னை வெற்றி பெற செய்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். அதே போல அந்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு நான் என்னைக்கும் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவைத்தலைவர் அவர்களே, இதுல விருதாச்சலம் தொகுதிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நான் எழுதியிருக்கேன். அவை நேரத்தை நான் அதிகம் ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் அப்படின்றதுனால ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். முடிந்த பிறகு இதை உங்க நேரடியா உங்க கையில் நான் தருகிறேன். அதை நீங்கள் எடுத்து தீர்மானமாக நிறைவேற்றி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விருதாச்சலம் ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நீண்ட நெடிய கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதுதான் அங்கு எல்லா மக்களினுடைய விருப்பம். அதை நீங்கள் முதல்வர் அவர்களும் அவைத்தலைவர் அவர்களும் கவனத்தில் கொண்டு விருதாச்சலத்தை ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே போல பீங்கான் தொழிற்சாலை மற்றும் கல்லூரி தமிழ்நாட்டில் வேறு எங்குமே கிடையாது. அது விருதாச்சலத்துல மட்டும்தான் இருக்கு. கவர்மெண்ட் அந்த ஃபேக்டரியும் சரி, ஒரு காலேஜும், பட் ரொம்ப ரொம்ப ஒரு நலிவுற்ற நிலையில் இருக்கிறது. சோ அதை நீங்க கட்டாயமாக மிகப்பெரிய அளவுல டெவலப் பண்ணி அதன் மூலம் வேலை வாய்ப்பையும் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் கட்டாயம் அரசு நிச்சயம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். விவசாயம் நிறைந்த பகுதி, அங்கு குடிதண்ணீர்ல மாசு இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு கிட்னி பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. சோ அங்க கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். மரவள்ளி கிழங்கு, மக்காச்சோளம், நெல், கரும்பு இவைதான் அங்கு அதிகமாக விளைகிறது. சோ விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு எல்லா விதத்திலும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே போல டெல்டா பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தமிழ்நாடு பிரச்சனை. நம்மளுடைய நீர் ஆதாரம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் கூறி இது அவை முடிந்தவுடன் இதை உங்களிடம் சமர்ப்பிப்பேன். இதை நீங்கள் ஏற்று இதை கட்டாயம் நிறைவேற்றி தர வேண்டும் தொகுதிக்காக என்று கேட்டுக்கொண்டு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் இந்த அவையில் பேச வாய்ப்பு கொடுத்த அவைத்தலைவர் அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள் காணும் முதல்வர் அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.